அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மனிதனுக்கு பல விதத்தில் ஏமாற்றங்கள் ஏற்படுங்க. ஆனால் ஒன்றின் மீது அதீத நம்பிக்கை வைத்து அது நமக்கு கண்டிப்பாக நடந்துரும் என்ற சூழ்நிலையில் இருந்தும் கூட நடக்காமல் ஏமாற்றம் வருகிறது அல்லவா? அந்த ஏமாற்றம் தான் மோசமான ஒரு பாதிப்பை மனதளவில் ஒரு மனுஷனுக்கு உருவாக்கும். அந்த நேரத்தில் பொறுமை இழந்து வார்த்தைகளை விட வைக்கும். இந்த சூழ்நிலையில் தான் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாமியு திர்மிதியில் சொன்ன அந்த ஹதீஸ், நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன உபதேசம் நம்மளுக்கு பலன் அளிக்கும். வயலம் நீ வழங்கிக்கொள் அன்னஃபி சபுரி அலாமா தக்ரஹு. உன் மனசு எது வெறுக்குமோ அப்படிப்பட்ட அந்த விஷயம் நடக்கக்கூடிய அந்த நிலையில் நீ பொறுமையாக இருப்பது ஹைரன் கசீரா, உனக்கு அதிகபட்சமான நன்மைகளை உனக்கு தந்துவிடும். வயலம் நீ வழங்கிக்கொள் அன்னன் நசர சபுரி. இந்த மாதிரி கஷ்டமான அந்த சூழ்நிலையில் பொறுமையாக இருக்கக்கூடிய அந்த நபர்கள்ட்ட தான் அல்லாஹ்னுடைய உதவியும் இருக்கிறது. அன்னல் ஃபரஜ, சந்தோஷம் இருக்கிறது அல்லவா, மால் குருபி. கஷ்டமான அந்த சூழ்நிலை நாம் நடக்கக்கூடிய அந்த அணுகுமுறையை வைத்து தான் நமக்கு சந்தோஷமும் இருக்கிறது. வாயனம் நீ வழங்கிக்கொள் அன்ன மாயல் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்தோடு தான் இன்பமும் இருக்கிறது. அதிலிருந்து தான் நாம் இன்பத்தை பெற முடியும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக விளக்கி தருவார்கள்.